இன்னும் 4 நிமிடங்கள் எஞ்சியிருக்கிறது இஃப்தார் நேரத்துக்காக. ஆகவே எல்லோரும் எழுந்து 2வது மாடிக்கு செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 2வது மாடிக்கு செல்லுங்கள். அங்கே இஃப்தார் ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் மர்ஹூம் டாக்டர் அல்ஹாஜ் எச் சலாஹுதீன் பாரி, டாக்டர் மௌலவி அல்ஹாஜ் எச் சலாஹுதீன் பாரி அவர்கள் 2013ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி ஜாவத்தி மையவாடியிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். தொழுகையிலே அன்னாரது புதல்வர் தொழிலதிபர் தேசமாகிய டாக்டர் முஸ்லிம் அல்ஹாஜ் முஸ்லிம் சலாஹுதீன் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட எமது ஊடகவியலாளர்கள், செய்தி வாசிப்பாளர் ரூபானி கொடுத்தாவுடைய செய்தி வாசிப்பாளர் மிஸ்வின் அவர்கள், அதே போன்று ஊடகவியலாளர் அஷ்ரப் ஏ சமட் அவர்கள், அதே போன்று முகமது டிவி சார்பாக வைபவத்தை நடத்தி துஆ ஓதி அழகான அந்த பெண்களுடைய மனசிலே மிக குளிரான சில வார்த்தைகளை பேசிய பொழுது எல்லோருடைய துஆக்களும் கிடைத்தது. இரவு முழுக்க அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே எங்களுக்கு சொல்வார்கள். ஆனால் முஸ்லிம் சபையில் அவர்கள் பேச தொடங்கினால் வவுச்சர் எடுத்த நாட்கள் கிடையாது. ரேடியோவுக்கு வந்துவிட்டு ஏன் நான் எப்பொழுதும் இதற்கு நாம் விருப்பம் உண்டு தௌபா செய்து ஓதி ஓதி வந்து சேர்ந்து கொள்வார்கள். அழகாக திருக்குர்ஆன் விளக்கம், மணிமொழி எந்த காலங்களில் தேவையான எந்த நிகழ்ச்சியாக நாம் இல்லை. அவர் முன்மொழிகளிலும் ஆங்கிலத்தில் வேண்டுமா அழகாக பேசுவார்கள், சிங்களத்தில் வேண்டுமா பொதுவா பத்திரம் நிகழ்த்திருக்கிறார்கள், தமிழில் வேண்டுமா நிர்வாக சபையினரை ஞாபகப்படுத்துகின்றோம். அதன் தலைவர் அல்ஹாஜ் எம்.ஏ.எம். சஃபான் அவர்கள், செயலாளர் அல்ஹாஜ் ஷஸ்பின் மன்சூர் அவர்கள், பொருளாளர் அல்ஹாஜ் ஏ.ஏ.எம். யசார் அசீஸ் அவர்கள், அதே போன்று உப பொருளாளர் அல்ஹாஜ் ஷஹாஸ் ஷியாம் அவர்கள், இவர்களை மண்போடு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்விலே உப தலைவர்களில் ஒருவருமாகிய அஷேக் அப்துல் மாலிக் தேவபந்தி ஹசரத் அவர்களை அன்பாய். குறுகிய நேரமாக இருப்பதனால நான் நேரடியாகவே விடயத்திற்கு வருகின்றேன். கணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இது அன்பிற்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் நம்மை படைத்து ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தான். அந்த அவரை போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார். நான் அஷ்ரப் ஷமட், இந்த மௌபத் டிவி கொள்ளுப்பிட்டி தும்பப்பள்ளி வாசல் முஸ்லிம் சலாஹுதீன் அவர்களின் அனுசரணையில் அவருடைய தந்தையார் காலம் சென்ற கண்டி மௌலானா அவர்களின் ஞாபகத்தமாக நோன்பு திறக்கும் வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கொள்ளுப்பிட்டி தும்பப்பள்ளி வாசல். அதன் நேரடி ஒளிபரப்பு இலங்கை ஒளிபரப்பு நாளை ஒளிபரப்பப்படும். நான் அஷ்ரப் சமட் மௌபத் நிசார் ஹாஜி அந்த பெயரை வைத்து விளங்கிக் கொள்ளலாம். மாஷா அல்லாஹ் முஸ்லிம் முஃமின் இமாம் என்ற அழகான பெயர்களை வைத்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய துஆவும் இன்ஷா அல்லாஹ் அந்த மகானுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் நிறைய உலமாக்களுக்கு அவர்கள் வழிகாட்டியாக இருந்தார்கள். நாங்களும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய நல்ல விடயங்களை எடுக்க வேண்டும், அதை ஞாபகப்படுத்த வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களுடைய நனவுகளை ஞாபகப்படுத்துங்க. நாங்களும் நம்முடைய கபருக்கு நல்ல நன்மைகள் வந்து சேரக்கூடிய அளவுல நாங்களும் இதில் ஈடுபட வேண்டும். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய நேயர்களே, தாய்மார்களே,
அவர்கள் உட்பட அரசியல் பிரதிநிதிகள், தனவந்தர்கள், உலமா பெருந்தகைகள், புத்திஜீவிகள், இந்த பிரதேச வாழ் மக்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தனை உள்ளங்களையும் அன்போடு இந்த வழியிலே ஞாபகப்படுத்திக் கொண்டு நேரம் போய்கொண்டிருக்கிறது. நிகழ்வின் அடுத்த அம்சமாக துஆ பிரார்த்தனை இடம்பெற இருக்கிறது. துஆ பிரார்த்தனையை வழங்குவதற்காக நாவலப்பிட்டி ஹாஷ்மியா அரபு கல்லூரியுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷ்ஷேக் காமில் முஃப்தி ஹசன் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம். இல்ல முஸ்லிம் ஆஜர் வருவாரு. எப்படி முடிப்பது தொடங்கியது என்பதுதான். ஆனால் அதே மாநாட்டில் நண்பர் ஹாஷிம் உமர் ஹாஜியார் அவர்கள் 25 குமர் பெண்களுக்கு திருமணம் ஓதினார்கள். அந்த திருமண வைபவத்தை நடத்தி வைத்தவர் மர்ஹூம் சலாஹுதீன் ஹசன் அவர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த திருமண வைபவத்தை நடத்தியவர்கள்? அஹ்மத் முனாவர் அவர்கள் அன்பாய் இந்த இடத்துக்கு அல்ஹாஜ் மிஸ்டர் அஹ்மத் முனாவர் அவர்களை அழைக்கிறேன். டாக்டர் அல்ஹாஜ் மௌலவி சலாஹுதீன் பாரி அவர்கள். மச்சான் உனக்கு என்ன தெரியும் சலாஹுதீன் பற்றி சொல்லுங்களேன் மச்சான். அவர் சொன்னார், நான் கண்டி ஹனபி பள்ளியின் பக்கத்தில் ஒரு காலையில் ஒரு குந்தோரில் வேலை செய்ய நாரடியோ ஆபீஸில் ஒரு டிரைவரா சவுரா அடி என்பவர் கண்டியை சேர்ந்தவர். 2 பிள்ளைகளும் டாக்டர், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர்கள் சொன்னார்கள், சலாஹுதீன் மௌலவி கண்டி ஹனபி பள்ளியில் இருந்து இஸ்லாமியத்தில் நடந்து போவார்கள். அந்த மீராமக்கா பள்ளியை சுற்றி கொழும்பு ஸ்ட்ரீட்டை தெரிந்து காலையில் சுபஹ் தொழுகையின் பின்னர் திக்ரு அவுராதி எல்லாம் முடித்துவிட்டு நடந்து போவார்கள். அந்த நடையில் நானும் சேர்ந்து நடப்பேன் என்று நண்பர்கள் சொன்னார். நான் சுயநலத்தில் ஒரு பொதுநலத்தில் ஒரு சுயநலத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னை பற்றி நான் 1994ஆம் ஆண்டு இவர்களை ஹஜ்ஜிலே சந்தித்து அருமையாக அந்த அரபா மைதானத்தில் துவா எடுத்த போது முழு இலங்கை மக்களையும் வரவழைத்து அந்த இடத்திலே அவருடைய துவாவை அரபா துவாவை இப்பொழுது நான் ஒளிபரப்பினேன். அதனை நான் எடுத்து ஒளிப்பதிவு செய்து ஒரு சின்ன பட்டியில் எடுத்து வந்து கொள்கையை கொண்டு வானொலி முஸ்லிம் நிலையத்தில் சேர்த்திருக்கிறேன். அடிக்கடி அரபா தின அஞ்சலை போது நாங்கள் ஒளிபரப்புகிறோம். இங்க இருக்கிற நண்பர் தயாரிப்பாளர் சௌர் அலீன் அவர்கள் நிகழ்ச்சிகளில் பொறுப்பாக இருப்பார்கள். சௌர் இர்ஷாதை காது சௌர் ஜஸ்மி போன்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் சலாஹுதீன் ஹசரத்தும் அங்கே வருகின்ற என்னுடைய சமகாலத்தில் இந்த ஆளுங்கள் 1951ஆம் ஆண்டு முஸ்லிம் சேவையில் மர்ஹூம் கலீலுர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் இப்பொழுது மாதிரி ஒளிப்பதிவு செய்துவிட்டு அங்கே எதையும் ஒளிபரப்புவதில்லை. ஸ்டுடியோவுக்கு கலையகத்துக்கு நேரே வந்து உட்கார்வார்கள். உட்கார்ந்து அவர்கள் வானொலி நிலையத்தில் அப்படியே ஸ்கிரிப்டை எடுத்து வாசிப்பார்கள். ஒளிபரப்பு போய்கொண்டே இருக்கும். நேரடியாக அஞ்சல் மாதிரி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். மர்ஹூம் கலீலுர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள், மர்ஹூம் மசூத் அலி அவர்கள், மர்ஹூம் சம்சுத்தீன் ராகவி ஹசரத் போன்றவர்கள் எல்லாம், மர்ஹூம் என்கே அபு ஹசரத் தாஹிரி போன்ற பேர் اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله கிருபையாளருக்கெல்லாம் மிக இரக்கமுள்ள நாயனே, உம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள். நாசா தொழுகையிலே அன்னாரது புதல்வர் தொழிலதிபர் தேசமானிய டாக்டர் முஸ்லிம் அல்ஹாஜ் முஸ்லிம் சலாஹுதீன் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட எமது ஊடகவியலாளர்கள், செய்தி வாசிப்பாளர் ரூபானி கொடுக்காமல் செய்தி வாசிப்பாளர் நிஸ்மின் அவர்கள், அதே போன்று ஊடகவியலாளர் அஷ்ரப் ஏ சமண்ட் அவர்கள், அதே போன்று முகமது டிவி சார்பாக